உண்மையில நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக Hallelujah. We praise you, Father. அப்பா, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ உண்மையுள்ளவர் அப்பா. அந்த உண்மையில நாங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. உங்க உண்மைக்கு பங்காளிகளாக கர்த்தாவே, உமது உண்மையே எங்கள் அடையாளமாக இந்த நாளில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பன். Love you, Father. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power, oh Lord. Live inside of me. Blessed Holy Spirit, we are in your presence. Fill us with your power, Lord. Live inside of me. You are living water, never drying fountain. Counselor, take complete control. You are living water, never drying fountain. Comforter and counselor, take complete control. Blessed Holy Spirit, we are in your presence. Fill us with your power, Lord. Live inside of me, Appa. Live inside of me. Oh, live inside of me. Thank you, Father. நீர் எங்களுக்குள்ளே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்கு இருவர் மூவர் உங்க நாமத்தினால் கூடியிருக்கிற அந்த ஸ்தானத்திலே நான் வந்து உங்களோடு வாசம் செய்வேன், உங்களோடு வந்து பந்தி அமர்வேன் என்று சொன்னவரே. அப்பா, இந்த நாளிலும் எங்களுக்கான உணவை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய கனவுகள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். சமூகத்திலே ஹல்லேலூயா. ஓ, உங்க சமூகத்தில் நாங்கள் திளைத்திட, உங்க பிரசனத்திலே நாங்கள் அப்பா மகிழ்ந்திட, சுகித்திருக்க, பலத்திருக்க அப்பா, நாங்கள் விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க, இந்த சூழ்நிலைகளை மறந்து, சுற்றத்தை மறந்து உங்க சமூகத்தில் எங்களை ஆர்ப்பரிக்க அப்பா நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் டாடி. உன் வாய்களை விரிவாய்த்தர என்ற வார்த்தையின்படி shout to the Lord. கத்துறது கிடையாது, பட் shout to the Lord. அகமகிழுங்கள், ஆர்ப்பரியுங்கள், கைத்தாளத்தோட அவரை கம்பீரித்து பாடுங்கள்னு இருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஒரு 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 கேம்ல ஒருத்தர் சிக்ஸர் அடிச்சானா ஆர்ப்பரிக்கிறாங்க. நமக்கு வெற்றியாளர், வெற்றியை நமக்கு தந்தவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஸோ ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட். கிவ் யூர் ஃபுல் ஸ்ட்ரென்த். ஆவியோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலமா அது இருக்கு. தேங்க்யூ ஃபாதர்.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே பாதையில் நீரே. எந்த வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆழத்தில் நீரே. இன்னொரு டைம் சொல்லாமா? வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆழத்தில் நீரே. வானிலும் நீரே பூமியில் நீரே, ஆழியில் நீரே என் ஆழத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே,
ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே, ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, என் ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. கானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, என் கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, என் தானமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. அப்பா என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அப்பா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. ஓ
தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேனப்பா. எந்த வேளையிலும் துதிப்பேன். ஓ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. சில நேரம் நம்ம வாழ்க்கையில இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கலாம். இந்த நம்ம பெண்களுடைய கூந்தலை பார்த்தீங்கன்னா, என்னதான் இது பண்ணி சீவினாலும் அது சிக்காகும். ஆனால் அதுலேயும் நேர்த்தியாக சில டிசைன்ஸை கற்று வச்சு அதை எப்படி அழகா நம்ம இது பண்ணி நம்ம தலையில் அப்படி அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ளாட்டு, ஃபிஷ்ஷு ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு அழகாக நம்ம கூந்தலில் இருக்கிற சிக்கலை கூட எடுத்து அதை நம்ம எப்படி அலங்கரிக்கிறோமோ, அதை காட்டிலும் விசேஷமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த பாதையை செவ்வை செய்கிறவர் நம்முடனே இருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்கே விட்டு எப்படி டேர்ன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியாது, இந்த கடனை என்னால் அடைக்க முடியாது, இந்த வியாதி இந்த ப்ராப்ளத்தினால இப்படி இருக்குது அதனால் என்னால் செய்ய முடியாது நம்ம சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் கலை நயமிக்க நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அதோட வேரை கண்டுபிடித்து உங்களை அலங்காரமாக மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்துவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சில நேரம் இந்த லென்ட் நாட்கள், இந்த சொல்கிற நாட்களில் தபசு காலத்தில் ஆரம்பிக்கும் போதே விபூதி புதன்னு ஆரம்பிப்பாங்க, ஆஷ் வெட்னஸ்டேன்னு ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க? நீங்கள் என்னது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீங்கள் மண்ணுக்கே திரும்புவீர்கள் சொல்லி நம்ம அந்த சாம்பலை எடுத்து நம்ம நெத்தியில போடுவாங்க. ஆனால் நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், அப்பா நீங்களாம் மண்ணிலிருந்து எடுக்கப்படலை, நீங்கள் விண்ணுக்குரியவர்கள், நான் விண்ணிலிருந்து வந்தபடியால் நீங்கள் விண்ணுக்குரியவர்கள். நம்ம மேலே இருக்கிற சாம்பலை நீக்கி நம்மை அலங்காரப்படுத்தி சிங்காரமாக்கிய தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். நீங்கள் சிங்காரமாக இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் அலங்காரப்படுத்தப்பட்டு இருக்கீங்க. உங்கள் கண் அழகாக இருக்குது, உங்கள் மூக்கு அழகாக இருக்குது, என்னது உங்களுடைய காது அழகாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் இருதயம் நல்லதால் நினைந்திருக்கு, உங்கள் இருதயம் நன்மையால் நிறைந்திருக்கு. அதில் என்ன இல்லை, கேடு இல்லை. அதில் வேற எந்த ஒரு என்னது ராங் கன்செப்ஷனுக்கும் எந்த ஒரு ராங் கண்டாமினேஷன் பண்ணுறதுக்கும் உங்கள் இருதயம் இல்லை. உங்கள் இருதயம் தேவனால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் இருதயம் தேவனால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே பாருங்களேன், உங்களை சுற்றி ஒரு வளையம், அது ஒரு நெருப்பு வளையமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஃபீல் த ப்ரெசன்ஸ். அவரோட வார்ம் ப்ரெசன்ஸ் உங்களை சுற்றி இருக்குது. அதை தாண்டி அந்த எல்லைக்குள்ளே யாராலும் வர முடியாது. எப்படி ஆர்மி பார்டர்ஸில் நம்ம இந்தியன் நேவி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அந்த ஆர்மி பார்டர்ஸில் அதை சுற்றி வேலி அடைச்சிருக்காங்க. அந்த வேலியை தாண்டி ஒன்றும் வர முடியாதுன்னு சொல்லி அதில் எப்படி எலக்ட்ரிக் போல்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதில் கூட ஒரு வேளை மனுஷன் உள்ள திருடர்கள் வந்து விடலாம். ஆனால் நம் தேவன் உங்களை எந்த ஒரு தூசி கூட உள்ள வராதபடிக்கு உங்களை அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? தாழ்வில் இருந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா நம்மளை எங்கேயோ இருந்தோம், சேத்துல குப்பையில இருந்தோம், ஆனா அந்த மண்ணில் இருந்தவங்க தான். ஆனா நம்மளை விண்ணுக்குரியவர்களாக அந்த கண்மலையின் மேல் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆக்ஷன் சாங் தான், எந்திரிச்சு செய்யலாமா?
சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செய்ங்க. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண் குதிங்க. அவரெந்தன் கண்மலையானார். எப்படியா? சேர் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். அதை எப்படி எப்படி இப்படி இப்படி நின்னா வருமா? வராது. அப்ப என்ன பண்ணணும்? குமிஞ்சு தூக்குனாரா நம்மளே? எப்படி தூக்குனாரா? குனிந்து தூக்கினார். குனிஞ்சு தூக்கி அழுக்கோட தான் இருந்தோம். ஆனா அந்த அழுக்கோடையே அவர் என்ன பண்ணாராம்? நம்மளை கட்டி அணைச்சு சாம்பலுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாராம்? சிங்காரத்தை உடுத்து விட்டார். செய்யலாமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானாராமா. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். சேற்றிலிருந்து தூக்கினார், மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. ஆமா டாடி. ஓ நன்றி அப்பா. வாழ்க்கையை இன்பம் தந்தாரே, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். ஆமாப்பா. அவரெந்தன் கண்மலை, நீரெந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். இயேசு எந்தன் கண்மலை. சொல்லலாமா? இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், இயேசுவின் மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். இயேசு எந்தன் கண்மலை. ஆமாப்பா. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானாரோ. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், இயேசுவின் மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், இயேசுவுக்குள் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், இயேசுவுக்குள் நிறுத்தினார். இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். இயேசு எந்தன் கண்மலையோ, இயேசு எந்தன் கண்மலை,
இயேசு எந்தன் கண்மலையானார் பதியாந்தே ஷடோரியாந்தே ரபதி ரஹதரா. அந்த கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கீங்க. அந்த கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கீங்க. அந்த கண்மலைக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார். அந்த கண்மலைக்குள்ள வச்சிருக்கிறார். எந்த சேதமும் உங்களுக்கு அணுகாது. உங்களுக்கு தேவையானவைகளை அருளுகிறவருடைய அந்த கண்மலைக்குள்ள நீங்க இருக்கீங்க. உங்க அடையாளம் கண்மலை. அந்த கண்மலை தான் உங்க அடையாளம். You're protected by the கண்மலை. Oh, love you, love you, love you, Father. Embrace அவருடைய embrace, அவருடைய presence உங்களை சுத்தி இருக்கு. எந்த காலத்திலும் அவர் உங்களுடைய பேரின்பமாய், உங்களுடைய நேசராய். ஓ, அந்த மரகதம் ரீபா தியந்தரஷடரபா. ஹalleluya. எதற்கு நாம் அவருடைய அன்பை ஒப்பிட முடியும்? எதற்கு அவரோட அன்பை ஒப்பிட முடியும்? சொல்ல வார்த்தைகள் போதாதே. இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேனோடடி. என்னுயிரே என்னை துதிப்பே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. ஓ இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஏங்க, உங்களுக்குள்ள கலந்திருக்கிற அந்த உயிரை யாரால பிரிக்க முடியும்? உங்ககிட்ட அந்த உயிர் கலந்துருக்கு. எங்க உயிர் இருக்குன்னு நீங்க தேடினாலும் தெரியாது. ஏன்னா நீங்க அவராவே இருக்கீங்க. அந்த ஜீவன் உங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாஞ்சிட்டு இருக்கு. இதுல இது போச்சுன்னா அது இல்ல, அது போச்சுன்னா இது இல்ல, நீ எப்படி சொல்ல முடியும்? அவர் உங்க உயிரோட உயிரா கலந்திருக்கிறார். இப்படிப்பட்டவருடைய அந்த சாயல் எப்படி உங்களை அந்த மரண சாயலுக்கு நேரா தள்ள முடியும்? ஜீவனின் சாயல் இருக்கோங்க நாம. ஜீவன் தான் என்னோட அடையாளம். ஓ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்லடி என் இதயம் மகிழுதையாப்பா. உம் இன்பம் பெருகுதையாலியன்றே. ஓ, அவர் நமது பேரின்பமாக இருக்கிறார். அந்த பேரின்பம், இந்த பேரின்பத்தின் ஜீவ நதிக்குள்ள, ஜீவ நதியின்
ஆழத்துக்குள்ள, நம்ம மிதக்க அழைக்கப்படல, அந்த ஆழத்துக்குள்ள போகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். அது ஏதோ நம்ம அந்த பேரின்பத்துல என்ன சொல்ற தத்தளிக்க அழைக்கப்படல, நம்ம மூழ்கி முத்தெடுக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த பேரின்ப நதியிலிருந்து அந்த பொக்கிஷங்களை, பண்டக சாலையில இருக்கிற பொக்கிஷங்களை தரேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த ஆழத்திற்குள் சென்று அந்த ஆழத்தின் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து வரும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் அந்த தேவன். அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர். பொக்கிஷத்தையே தரேன்றாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொக்கிஷம் சொல்லி பூட்டி வச்சிருக்காங்க. அந்த பொக்கிஷத்தை யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. சில கோயில்கள்ல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாங்க, இட்ஸ் a ட்ரெஷர்ன்றாங்க. ஆனா ட்ரெஷரை என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கதான் முடியும். ஆனா அந்த அது என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை நான் உனக்கு தரேன்றார். ஏன்னா நீ என்னுடைய பொக்கிஷம். நீ இங்க இருக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் நீ வெளியேற பெற்ற பொக்கிஷம் உனக்கு தராம நான் வேற யாருக்கு தருவேன்னு சொல்லி அங்கு ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தரும்படிக்கு ஆழத்திற்குள் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆழத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல. இதோ அந்த மேல மிதந்துட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை அல்ல. இட்ஸ் a call for you. It is a calling for you. தேவன் உங்களை அழைக்கிறார், ஆழத்துக்குள்ள உங்களை அழைக்கிறார். ஓ ரபதியன்டே ஷடரபா, love you father. ஓ ரபனியன்டே, hallelujah hallelujah. Just feel it, just feel it. உங்க அட்மாஸ்பியரே அவர் மாத்துறார். நான் போகிற இடங்களிலெல்லாம் ஆரோக்கியம், நான் போகிற இடங்களிலெல்லாம் செழிப்பு தானே. வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ அங்கெல்லாம் நீங்க போற இடம் நீரூற்று. எப்ப தெரியுமா நடக்கும்? நான் வறண்டு இல்லைன்னு நீங்க சொல்ற வரையும். நான் வறட்சியில இல்லை, நான் செழிப்பா இருக்கேன், நான் செழிப்பா இருக்கேன். வனாந்திர வயல்வெளியாகும், வனாந்திர வயல்வெளியாகும். நீ வயல்வெளி ஆயிட்ட, அதை நம்பு ஸ்திரியே, நீ நம்பு, நீ வயல்வெளி ஆகிட்ட. உன்னிலிருந்து அறுவடை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போ நான் இன்னும் பாலைவனம் பாலைவனம்னு சொல்லிட்டு இருக்கியே. ஓ love you love you love you father. ஏற்றதை ஏற்ற நேரத்தில் செய்கிறவர். இதோ இந்த நேரம் அந்த ஏற்ற நேரமா இருக்கு. உங்க இருதயத்துல என்னென்ன டிசையர்ஸ் இருக்கோ அதை நிறைவேற்றுவதற்கு இது ஏற்ற நேரம்னு சொல்றார். Just fix your heart, just focus on him, align your thoughts, align your mind, align your spirit, soul, body. அதுதான் உங்க வேலையா இருக்கு, அவ்வளவுதான். ஓ ரிவரியன்டே ஹalleluya. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வளக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வளக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வளக்கரம் என்னை உயர்த்திடும் என்
தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. ஓ, கழுகினை போல சுமந்திடும்னா என்ன? அந்த கழுகு என்ன பண்ணுமா, காக்கா அது மண்டையில வந்து உட்கார்ந்துச்சுன்னா அது கூட கொத்துமா. அது அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணாதான், போராடாதான். அது எந்த, ஏன்னா காக்காக்கு பறக்கிறதுக்கு ஒரு G6 அந்த G5 சொல்லுவாங்களா, அந்த ஒரு இதுதான் இருக்கு. ஆனா கழுகோ எதுக்கு மேல பறக்கிறது? கிளவுட்ஸுக்கு மேல பறக்கும். மழை வந்தா மற்ற பறவை நடக்கும், நினையும். ஆனா கழுகு என்ன ஆகாது, நினையாது. ஏன்னா அது எங்க போய் பறக்குது? கழுகுக்கு சாரி கிளவுட்ஸுக்கு மேல பறக்குதான். அப்போ உங்களுக்கு எதிரி வரும்போது உங்களை எப்படி அவர் சுமக்கிறாராம்? கழுகனை போல சுமக்கிறாரா? நீங்க எங்க இருக்கீங்க? அவருக்கு மேல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எதிரி உங்களை தாக்கும் போது அவர் என்ன பண்ண மாட்டாரு, தாக்க விட மாட்டாரு. உங்களை எங்க கொண்டு போயிருவாராம்? கிளவுட்ஸ்க்கு மேல, கண்மலையின் மேல் உங்களை நிறுத்துகிற தேவன். ஏன்னா நீங்க அவருக்குள்ளதான் இருக்கிறீங்க. உங்களை ஒரு எதிரி தாக்குவதற்கு அவரு விடுகிற தேவனே கிடையாது. ஸோ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் வேதனை வரும்போது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் கழுகின் மேல் அமர்ந்திருக்கிறேன். இந்த தேவனுக்குள் நான் அமர்ந்திருக்கிறேன். அவர் எதிரி தாக்காத இடத்துல என்ன பண்ணிடுவாரு, என்னை கொண்டு போய் நிறுத்தி விடுவார். எந்த சேதத்துக்கும் என் மேல என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. வந்தானா என்ன ஆகும்? காக்கா என்ன ஆகும்? பாதி வெளியில போயிட்டு அதனால பறக்க முடியாது, மூச்சு திணறி ஒன்னா அது சாகணும், இல்லைன்னா இதுக்கு மேல நம்மளால போக முடியாதுன்னு அது கீழே பறந்துடும். ஸோ எதிரிக்குதான் ஆபத்தே ஒழிய நீங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா ஆபத்து வரும் நாளில் என்ன பண்றாராம், கூடார மறைவில் என்னை ஒளிர்த்து வைத்திடுவார். அப்ப கூடார மறைவு எது? அவருதான் நம்மளுடைய கூடாரம். அப்போ கண்மலையின் மேல் நிறுத்துறான்னா கண்மலைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ ஒரு கண்மலை மோசே கிட்டையா காமிக்கிறாரு, என்ன காமிங்கன்னு சொல்லும்போது, சரி இந்த கண்மலையை மட்டும் நீ பாத்துக்கோன்னு சொல்லும்போது, கண்மலையில பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது, முகத்தை நீ பார்க்க முடியாது, நீ எதை மட்டும் பார்த்துக்கலாம், முதுக மட்டும் காமிக்கிறார். அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டு இதா இருக்கிறது தான் அவர் பார்க்கிறார். அப்போ நீங்க கண்மலைக்குள்ள இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். சொல்ல போனா நான் இப்படியும் சொல்லுவேன், அந்த அடி யார் மேல தெரியுது? நீங்க கிறிஸ்துவா இருக்கீங்க. நீங்க போய் அந்த அவருக்குள்ள இருக்கும்போது அந்த தழும்புகள் உங்கள் மேல் தெரியுது. ஓ, இவள் கிறிஸ்துவை உடையவர்கள், இவங்க மேல அந்த தழும்பு தெரியுது, இவங்க கிறிஸ்துவா இருக்காங்கன்னு சொல்லி எதிரி உங்களை தாக்க மாட்டான். ஏதோ நீங்க போய் அந்த மறைவுக்குள்ள நிக்கிற மாதிரியும் ஜீசஸ் வந்து எவன்டாவன் என் பிள்ளைய வந்து தாக்குற மாதிரி அப்படி இல்லை. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நீங்க கிறிஸ்துவா இருக்கீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அந்த தழும்பு, அந்த ஸ்கார்ஸ், அந்த பிளட்டு எங்க இருக்கு? உங்க மேல இருக்கு. எதிரி உங்களை பார்த்து என்ன பண்றான், இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், இவங்க கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஓடிடும். ஸோ இதுதான் ரகசியம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கோ, நம்ம கிறிஸ்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா இல்ல நம்ம சேஃப்னு நினைக்கிறோம், இல்லை கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கோம். ஆனா நம்ம பயந்து நடுங்கி கிறிஸ்துக்குள்ள இல்ல, அவராகவே அவராகவே இருக்கிறோம். அதுதான் அந்த கண்மலைக்குள்ள போகும்போது நமக்கு ரெஸ்ட். நீங்க படப்படத்து பயத்திலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா இன்னும் எப்படிதான் இருப்போம், பயத்திலேயே தான் இருப்போம். ஆனா நம்ம பயப்படும்படிக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியத்தையும் கொடுத்துருக்கிறாராம். பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? தைரியம். அந்த தைரியத்தை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த அன்பை ருசிக்கவே நமக்கு என்ன வந்துருது, தைரியம் வந்துருது. நம்ம தைரியமாய் பிரசங்கிப்போம். தைரியமாய் பிரசங்கினா வெளிப்பாடு பண்ணுவோம். போய் இதை போய் சொன்னோன்னு வச்சுக்கோ, நான் கிறிஸ்துவா இருக்கேன், எனக்கு கண்மலைக்குள்ள நான் தான், என் மேலதான் அடி இருக்கு அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க,
ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா நாம் தைரியமா சொல்லலாம், நான் தான் அந்த கண்மலைக்குள்ள இப்ப யாராச்சும் பார்த்தாங்கன்னா அங்க நான் தெரிவேன், அங்க நீங்க தெரிவீங்க. இங்க அதுக்குள்ள யாரு தெரிவா? நீங்க தெரிவீங்க. ஏன்னா அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாயிருக்கீங்க. அந்த தழும்பு உங்கள் மேல் பதிந்து இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லலாமா? புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. இப்ப நீங்க பார்க்க போறீங்க உங்க சரீரத்துல என்ன நோய் இருந்தாலும் சரி, இதை எடுத்து இப்ப நீங்களே என்ன பண்ண போறீங்க? சிலுவையில ஆணி அடிக்க போறீங்க. அதுக்கு மீறி உங்க சரீரத்துல அந்த வலி தெரிஞ்சா நீங்க சொல்லணும், அது பொய், அது மாயை, அது மாயை. வலி என வர்றது மாயை. நான் சிலுவையில நான் ஆணி அரைஞ்சிட்டேன். உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு குறைவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு இப்ப என்ன பண்ண போறோம்? சிலுவையில அறைய போறோம். பாடும் பொழுது அதை நீங்க இமேஜின் பண்ணி செய்யுங்க பார்ப்போம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. அடிக்கடி சளி பிடிக்குதா? அந்த சளியெல்லாம் ஏசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டாரு. நான் இதை சாப்பிட்டா எனக்கு இந்த நோய் வந்துரும்னு சொல்லி வச்சிருக்காங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. ஓ, மழையில நனைஞ்சா எனக்கு என்ன வந்துடும்? சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு வெயில்ல போனா எனக்கு டேன் ஆயிரும். ஓ, நான் இந்த சோப்பு போட்டு குளிச்சா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். ஓ, நான் இந்த டவல் யூஸ் பண்ணா எனக்கு இது வந்துடும். ஓ, நான் பாலை குடிச்சா எனக்கு ஒவ்வாமை வந்துடும். இப்படின்னு சொல்லி என்ன அலர்ஜிஸ், என்னது கேன்சர்ஸ், நம்ம பெரிய பெரிய வியாதிக்கெல்லாம் ஆண்டவரை தேடுவோம் பாருங்க. ஆனா அந்த சின்ன சின்ன வலிக்கு அது அப்படி அதை நம்ம பொறுத்துக்குவோம். சில விஷயங்கள் நம்ம டாலரேட் பண்ணிப்போம். பெயின் டாலரேட் பண்ணாத பெயினை தான் ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்துங்க நிற்போம். ஆனால் சின்ன தலைவலி வரும்போது டேப்லெட் போட்டால் சரியா போயிருமே அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இல்லை இல்லை இல்லை, உங்கள் சின்ன தலைவலி கூட, அவங்களுக்கு சின்னதாக வர ஒரு குட்டி டிப்ரெஷன் கூட, உங்கள் லோன்லினஸை கூட அவர் சிலுவையில் அங்கே அடித்து விட்டார். நீங்கள் அன்னைக்கே நீங்கள் சுகமாயிட்டீங்க. You're not alone anymore. You're not alone anymore. You're not weakened anymore. No sickness anymore. Oh, love you Father. Love you Daddy. எனக்கு தேவையானவைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரமுடையவளாக இந்த பூமியில நாங்க இருக்கோம் தகப்பனே. ஓ, நீர் சிலுவையில் அன்றே சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. It is all finished. It is all finished Daddy. ஓ, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நன்றி அப்பா.